அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் இதுவரை 10ல் இருந்தவர் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானம் செல்கிறார். நன்மைகள் அதிகரிக்கும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் தன்னுடைய நட்பு கிரகமான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தினை கொடுக்கிறார். அரசாங்க காரியங்கள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். மாணவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் தாராளமாக கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். புத ஆதித்ய யோகம் என்பதால் பிறர் மனதில் உள்ளதை தாங்கள் எடை போடுவீர்கள். எடை போடும் சக்தி தங்களுக்கு, குறிப்பறியும் சக்தி தங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகள் நன்கு புகழ் வருவர். நல்ல வருமானம் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தமான பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்தங்கள் அனைத்தும் நன்றாக தங்களுக்கு நிறைவேறும். சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவ தொழில், தங்க ஆசாரிகள், சட்டம் பயின்றோர், உயர் அதிகாரிகள், அலோபதி மருத்துவர், தந்தை வழி தொழில் செய்கின்றவர்கள் அனைவருக்கும் லாபங்கள் பெருகும். ஆக சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து தங்களுக்கு கஷ்டத்தினை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு சூரிய பகவான் 10ல் இருந்தால் கூட சனியின் பார்வைப்பட்டது. ஆகவே அதிகமாக லாபங்கள் கிடைக்கவில்லை. தற்போது சனியின் பார்வை விட்டு விலகி இருப்பதால் ஓரளவு நன்மைகள் அதிகரிக்கும். தந்தையாரின் அரவணைப்பு, பண்பு, பாசம் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் விரயத்தில் இருக்கிறார். சுக்கிரனும் விரயம். பண வரவில் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டே இருக்கும். சனி அஷ்டமத்து சனி என்பதால் உடல் நல குறைபாடுகள் உண்டாகலாம். அந்த உடல்நல குறைபாட்டினை சமப்படுத்த சூரிய பகவான் 11 லாபஸ்தானத்திற்கு வருகிறார். பெரும்பாலும் சூரியன் 11ல் இருந்தால் எந்த தோஷமும் அண்டாது என்று நாம் சொல்லுவோம். பண வரவில் சிக்கனம் தேவை. சூரியன் சாதகம் என்பதால் கண் பார்வை நன்றாக இருக்கும். அறுவை சிகிச்சை செய்ய சொன்ன மருத்துவரே வேண்டாம் என்று தங்களுக்கு சொல்லுவார். அதை போல நல்ல அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும். தலைமை பதவி தங்களை தேடி வரும். நன்றாக உழைப்பீர்கள், புகழ் பெறுவீர்கள். ஆக மொத்தம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சூரிய பெயர்ச்சியினால் சூரிய பகவான் லாபஸ்தானம் செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். புகழ் பெறுவீர். பண வரவுகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சிக்குள் பதவிகள் கிடைக்கும். புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழில்களில் தாங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து லாபங்கள் சம்பாதிக்கலாம். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே தாங்கள் பரிகாரம் செய்தல் வேண்டியிருக்கும். மற்றபடி வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.